திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காவல் நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளில் பற்றிய தீயால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் பேரூராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை அகற்றுவதற்கு பதிலாக தீ வைத்து எரித்தனர். இதில் தீ மளமளவென பரவி அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாகி குடியிருப்பு பகுதிகளில் இருந்த மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். விடிய அரசு இனியாவது தனியார் இடத்தில் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டகலூர் கேட் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி 1 மணி நேரத்திற்கு மேலாக 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனை பின்புறம் உள்ள கோடையான் தோட்டம் பகுதியில் நீர் வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 39 வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கியது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கும்பகோணம் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெறுகிறது. வீடுகளை இடிப்பதற்கு அப்பகுதி மக்கள் 2 நாட்கள் கால அவகாசம் கேட்ட நிலையிலும் அதை பொருட்படுத்தாது வீடுகளை இடித்ததால் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கிணறு வெட்டுவதற்கு வெடி வைப்பதால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுவதால் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நல்லாத்தூர் காட்டுக்கொட்டாய் பகுதியில் குப்பன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கிணறு வெட்டும் பணி நடைபெற்று வருகிறது. பெருமளவில் வெடி வைத்து கற்கள் வெட்டப்பட்டு வருவதால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் உயிர் பயத்தில் இருப்பதாகவும் விடியா அரசின் அதிகாரிகள் கிணறு வெட்டும் பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே காணாமல் போன தாயை கண்டுபிடித்து தரக்கோரி 3 குழந்தைகள் உறவினர்களோடு காவல் நிலையம் முன்பு கதறி அழுதனர். வேலன்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா. இவரது மனைவி கவிதா கடந்த 10ஆம் தேதி காலை மகனை பள்ளியில் விடச் சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. கவிதாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காடாம்புலியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்களுடன் சேர்ந்து குழந்தைகள் புகார் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கட்டளைமேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி கடைமடை பகுதி விவசாயிகள் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்களில் சம்பா சாகுபடி செய்ய தயாராகி வரும் நச்சலூர் பகுதி விவசாயிகள் போதிய அளவுக்கு தண்ணீர் இல்லாததால் நாற்றுவிட முடியாமல் தவித்து வருவதாக கவலை தெரிவித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு விவசாயிகள் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வீட்டுமனை பட்டா கேட்டு விடியா ஆட்சிக்கு எதிராக தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். தவிட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சவர தொழிலாளர்கள் மற்றும் சலவை தொழிலாளர்கள் வெள்ளையம்பாளையம் மேட்டில் தங்கள் வீட்டுமனைக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 3 ஏக்கர் நிலம் இதுநாள் வரை முறையாக மனை பிரித்து கொடுக்கவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பலனில்லை என்று கூறி வெள்ளையம்பாளையம் மேட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு விடியா அரசுக்கு எதிராக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பைபாஸ் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். திருமூலஸ்தானம் பகுதியில் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை திருச்சியில் இருந்து பரங்கிப்பேட்டைக்கு சென்று கொண்டிருந்த சொகுசு கார் எதிர்பாராமல் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இதில் மா புளியங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சய் மற்றும் லிப்ட் கேட்டு வந்த பிள்ளையார் தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர் சஞ்சய் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உடைந்த குளத்தின் பாலம் மற்றும் படிக்கட்டை சரி செய்ததாக அதிகாரிகள் அனுப்பிய அறிக்கையால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
மாமங்கலம் ஊராட்சியில் செங்கால் ஓடை அருகே உள்ள குளத்தை சீரமைப்பு செய்வதற்கு 7,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தொடங்கப்படாமல் குளம் முழுவதும் சேதமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் குளத்தின் பாலம் மற்றும் படிக்கட்டுகள் சரி செய்யப்பட்டதாக காட்டுமன்னார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தரப்பில் ஆட்சியருக்கும் புகார் அளித்தவருக்கும் பதிலறிக்கை அனுப்பப்பட்டது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் குளத்தை சீரமைக்காமலேயே ஏமாற்றி விட்டார்கள் என சந்தேகம் எழுப்பி உரிய விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 5,000 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி வருவதால் தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைஞாயிறு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட போதும் விடிய அரசு குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததால் இப்பகுதிக்கு காவிரி நீர் சென்று அடையாமல் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் விடிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா விவசாயி என கூறி தங்கள் வயிற்றில் பொம்மை முதல்வர் காய்ச்சிய ஈட்டியை சொருகி வஞ்சித்து விட்டதாக விவசாயிகள் விமர்சித்துள்ளனர்.